குழந்தைங்க ஷேடா சாரங்கி மெடஸ்டா வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்போம்மா. இன்றைக்கி நம்ம மேட்லி அப்சஸ் பேபிக்கு எதுலேருந்து ஸ்டாப் பண்ணணுமோ அதுலேருந்து பார்க்க போகிறோம். ஓகேடா, இப்போ நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி கொடுக்கலாம். லாஸ்ட் பார்ட் இது வரைக்கும் பார்த்தோன்னா நீங்களும் சங்குக்கும் ஸ்விட்சர்லாண்டில் இருப்பீங்க, உங்களோட ஹனிமூன். ஸோ அந்த ஹனிமூனில் ஃபர்ஸ்ட்டு டே ப்ளஸ் ஒரு நைட் முடிஞ்சிருக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே தூங்கிட்டே இருக்கீங்க டயர்டில். சங்குக்கு அப்படி ஸ்லோவாக இருந்துச்சு. அவங்க பக்கத்தில் வந்து உங்கள் ஃபயரில் கிஸ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் டிசிலுக்கு. அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு ஒரு சைட் திரும்பி படுத்துக்கிறீங்க. அடி ஏய் திரும்படி போங்க. யார் என்ன இவ்வளோ மார்னிங் எழுப்புறது? மார்னிங் எழுப்புறேண்ணா அப்படின்னு டைம் பார்க்குறான். ஏய் டைம் 9 o'clock டி. 9 o'clock தான் ஆகுதா? இது மிட் நைட்டு. போங்க, நீங்கள் போய் தூங்குங்க போங்க அப்படி சொல்லிட்டு தூங்குனீங்க. அப்படி சிரிச்சிட்டு ஏய் 9 o'clock உனக்கு மிட் நைட் ஆடி. சரி இன்னைக்கு எழுப்பில் உங்களுக்கு தூங்க, நாளிலேருந்து பார்த்துக்கிறேன். அப்போ நீங்கள் லைட்டாக திரும்பிட்டேன். நாளைக்கு பார்த்துக்கிறீங்களா? ஏன் எத்தனை பண்ணீங்க? ஏய் நான் தூங்கிட்டு பாருங்க. இப்போ அப்படியே சிரிச்சிட்டேன். இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிடுறேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறான். இன்னமும் நீங்கள் அதே பொசிஷன்லாம் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் சிரிச்சிட்டு போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வரலான்னு போகிறான். காஃபி எடுத்துகிட்டு வரான். ஏய் எந்திரிடி போதும். ப்ளீஸ் கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes அப்படின்னு அகைன் பிளாங்கெட் இப்படி போத்திட்டு தூங்குறீங்க. ஏய் போதும்டி எந்திரி லூஸ், எவ்வளோ நாளி தூங்குற அப்படின்னு பிளாங்கெட்டை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். நீங்கள் அதை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இது பிடிக்கக்கூட எனக்கு தெம்பில்லை, இப்படி தான் பண்ணுவீங்களா? எது ஒன்றும் இல்லைங்க சார், நீங்கள் வந்து குட் பாய், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்டி சொன்னா நான் குட் பாய்னு? காலேஜில் வந்து பார்க்குறேன், நீ எனக்கு தெரியாது, பர்ஃபெக்ட் குட் பாய் தானே நீங்கள்? ஏன் அப்படி சொல்கிற? என் பார்த்தா கெட்ட பையன் மாதிரி தெரியலையா? பார்க்க கெட்ட பையன் மாதிரி தான் இருக்குது, நடத்துக்கிறதுலாம் பார்த்தா குழந்த மாதிரி இருக்குது. அப்போ அப்படியே என்னோடய பேக்கை ட்ராப் பண்ணிவிட்டேன். குழந்தைன்னு சொல்லிட்டெல்லாம் பார்த்துக்கிறேன் விட. ஏய் இந்தாடி அப்படின்னு காஃபி கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே எஞ்சி உட்காந்து வாங்க போகிறீங்க. ஜம்முக்கு பட்டுன்னு கப்பை டேப்பு மேலே வச்சுட்டு உங்களை அப்படியே பிடிக்கிறான். பொன்னாடி ஏன்னாடி ஆச்சு? என்னாச்சா? எப்படிங்க சார் மனசாட்சியே இல்லாமல் கேட்குறீங்க? ஏன் என்னாச்சு? ஐயோ இப்போ மூஞ்சிட்டு பால் வடித்து குட்டி போய் அப்படி நைட் அப்படி சைலண்ட்டு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தீங்க. நான் வந்து நைட் ஃபுல்லாக இங்கே வந்து பக்கத்து ஊர் வரைக்கும் ஓடி போயிட்டு வந்தேன்னா அதான் கால் ரொம்ப வலிக்குது. சரி விட்றி பார்த்துக்கலாம். ஐ காண்ட். இல்லை ஒன்றும் இல்லை. காஃபி எங்க அப்படின்னு காஃபி எடுத்து அப்படி குடிக்கிறீங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்து உங்கள் லெக்ஸ் எடுத்து அவங்க மடியில் வச்சு அப்படியே உங்கள் காலை அப்படியே பிடிச்சி விட்டுறான். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா பார்த்தா தெரியலையா? என் பொண்டாட்டி காலை பிடிச்சி விட்றான். அது சரி. ஆனால் இந்த பெயினும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஷையாகி ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு ஏய் வெக்கப்படுறியாடி? பா நல்லா இருக்கு பார்க்க. இந்த வைக்கலாம் பண்ணலாம். அப்போ அது பேர் என்ன? தெரியல. சரி சங்கா, உங்களுக்கு எனக்கு இல்லை நேற்று பிடிச்சிருந்துச்சா? ஏய் நடி கேட்குறேன். என்ன உங்ககிட்ட தானே கேட்டேன், சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்போ அவங்க ஐது ஷாப்பை பார்த்துட்டே போதையாக இருந்துச்சுடி. ஏய் உன்னே ஆண்டி வைக்கப்படுறேன். வைக்கும் கிடையாது, நான் இப்போ வைக்கப்பட்டேன் அதனால். சரி ஆமாம், அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்ட் என்ன பெட்டு என்ன எடுத்து வை, ஊருக்கு போகலாம். ஊருக்கா? சும்மா சொன்னேன்டி. சரி எங்கே போகிறோம்? அப்படியே இட்டாலி போயிட்டு
இட்டலி போயிட்டு அப்படியே ஜெர்மனி போயிட்டு சுவிட்சர்லாண்டு தானே சொன்னீங்க? ஐயடா, சுவிட்சர்லாந்து தாண்டி இப்படி எங்கே போகிறோன்னா இப்போ அங்கங்கேயா போக முடியும், இங்கே எங்கேயாச்சும் போகலாம். சார் கலாய்க்கிறேன்னு நினைப்போ, உங்கள் மொக்க காமெடியெலாம் இங்கே செட் ஆகலை, காமெடி பண்ணுறாரா? நான் என்ன கேட்டேன்னா, இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோன்னு கேட்டேன். நீ நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம், என் பொண்டாட்டி எங்கே சொல்கிறாலும் அங்கே போகலாம். ஓகே அப்படின்னா நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் சங்குக்கோட வீட்டில் செக்கியோட அம்மா அவங்களோட ஓல்டு ஆல்பம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் யாரோ அவங்க டோர் நாக் பண்ணுறாங்க. தயங் வரேன்னு சொன்னான், அவனாக இருக்குமோ அப்படின்னு வேகமாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்களா? அது உள்ளே வரலாமா? வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு ஸோ உள்ளேயும் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ உங்களோட அப்பா தான் வந்திருக்காங்க. என் பொண்ணு இந்த வீட்லையா இருக்கணும் அப்படின்னு அவரோட பாக்கெட்டில் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு சுற்றி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போது செக்கியோட அம்மா வந்துட்டு, சாரி, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் பசங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பரவாயில்ல, அதான் உங்கள் பர்மிஷன் இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே ஸோ அங்கே அந்த ஆல்பம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்ப்பாரு. இதை இன்னும் வச்சுருக்கியா நீ? மறக்க முடியுமா? ஓ, அதெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாளாச்சு. அப்போது செக்கியோட அம்மா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பிடுறாங்க. இங்கே பாரு, என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. 2 பேரும் பிளான் பண்ணி ட்ராப் பண்ணி என் பொண்ணை மயக்கிட்டீங்க. எதை பார்த்து எப்படி உன் பையன் மயக்கினான்னு தெரியல. இங்கே பாருங்க, அவங்க லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதில் நான் எதுவுமே பண்ணல. நடிக்காத. உன்னை பற்றி உன் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா அதை பற்றி பேச விரும்பல. என் பொண்ணு எனக்கு வேணும். எங்கவ? அவங்க வீட்டில் இல்லை. எங்கே? அவங்க சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க. ஓ, சுவிட்சர்லாண்ட், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீ தான் எனக்கு தெரியும். அப்போ அவங்க ஒரு மாதிரி திரும்பிட்டு, அது நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு அவர் போயிடுறாரு. ஸோ இவங்களும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ளே வந்துடுறாங்க. உங்கள் அப்பா வெளில போகும்போது தயம் கரெக்டாக வருவான். ஸோ அப்போது அவங்க போகிறத பார்ப்பான். இது இவன் இங்கே வரான், அம்மாவுக்கு அப்படின்னு வேகமாக உள்ளே ஓடி வரான். உள்ளே வந்து சிக்கியோட அம்மா பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு மூச்சே வருது. அம்மா அவங்களுக்கு எதுவும் இல்லைல்லம்மா, அவன் எதுக்கு வந்தாங்க, என்ன கேட்டான் அவங்கள்ட்ட? தயாங், வா தயாங், உட்கார் வா. அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக பேசுகிறாங்க. அப்போ தயாங் வந்துட்டு, ஏதோ மறைக்கிறீங்கம்மா, என்னாச்சு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது பண்ணானா அவனை வெட்டி போட்டுறேன், சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லை தயாங், நீ வா. உனக்கு ஸோ தயாங் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டோரியும் கேட்டுட்டு தயாங் அப்படியே, அம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். தயாங் என்னாச்சு? வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு ஒரு மாதிரி அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்படி இந்த நீங்களும் சீக்கிரம் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு சிக்கனுக்கு லைட்டாக பசிக்கிட்டு நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாமா? எனக்கு லைட்டாக பசிக்குது, சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ அவங்க போயிட்டு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சிக்கன் நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணட்டா? என்னது எப்படி சொன்னால், நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன் ஃபுட்டா? பன்றி டே ஃப்ராடு பயலி,
நீ என்ன நினச்ச? நான் எதுவும் நினைலடி. இதோ ஆர்டர்லாம் வந்துச்சு, ஊட்டி விட. திருட்டு பையன் அப்படின்னு உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டேன். அவனுக்கு அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒழுங்காக ஃபீட் பண்ணவே தெரியல. அப்போ சேக்கி வந்துட்டு என்னடி ஊட்டுற மயிர் பொண்ணே? சேக்கி எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, கற்றுக்குறேங்க. கற்றுக்கோ. ஆனால் இன்னொரு டைம் இதே மாதிரி ஊட்டினீங்கன்னா இதுக்கடுத்து டெசர்ட்லாம் சாப்பிட முடியாது. ஸ்ட்ரைட்டாக பெட்டுக்கு தான். போடா, நான் இன்னும் ஊட்டுவேன் அப்படின்னு என்ன சொன்னீங்க? சேக்கே, இங்கே அவ்வளோ டேஸ் இருப்போம். ஏன் எவ்வளோ நாள் இருக்கணும் உனக்கு? ஒரு 1 வீக் இருக்கலாம். ஸோ சூப்பர் என் சேனல் குட்டி. அப்புறம் நீங்கள் காலேஜில் இருக்கும்போது பேசுனதை விட இப்போ பேசுகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சேக்கே. அதுவும் லவர், இதுவும் புருஷன். கற்றுப்பட்டான்டா. புரியுது சேக்கே. ஆமாம், இவ்வளோ டேட்டு போட்டிருக்கீங்கள்ல, உங்களுக்கு வலிக்காதா? பிடிக்கும், போட்டுருவேன். வேற என்ன சொல்லணும்? அப்படி இல்லை, இவ்வளோ போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரி போடும்போது வலிச்சிருக்கும்ல? அதான் வலிக்காது. வலிக்காதா உண்மையா? வலிக்காதுடி, போட்டேன், நானே சொல்கிறேன். அப்படியா? அப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நானும் டேட்டு போட்டுக்குவா? இது கிழிச்சிருவண்டி. ஏன்னா வலி உண்டி. இப்போ தானே வலிக்காத சொன்னீங்க, போய்க்கார அப்போ. அதாவது எனக்கு வலிக்காதுன்னு சொன்னேன், உனக்கு வலி உண்டி. நீங்கள் சீன் போடாதீங்க சார், நான் போட்டுக்கிறேன், எனக்குலாம் வலிக்காது. ஃபஸ்ட்டு ஒழுங்காக பேசி, ஒன்றுமே புரிய மாட்டேது. எனக்கு வலிக்காதுங்க, நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா? என்ன போடுவேன்? மிஸ்ஸஸ் ஜான் ஜங்குக்னு போடுவேன். உன் பேரே போட்டு பேடி. யார் சொன்ன என் பேர்னு? அந்த மிஸ்ஸஸில் இருக்க எஸ் எடுத்தா உங்கள் பேர். ஓ சரிங்க மிஸ்ஸஸ் ஜான், போடலாமா? போடலாம். சிக்கன் நீங்கள் அப்படி கூப்பிடுறது நல்லாயிருக்கு. எப்படி? மிஸ்ஸஸ் ஜான். மிஸ்ஸஸ் ஜான், ஆமாம் நீ தான். சரி ஓகே, என்ன அதான் போட போறேடி, வேறு எதாவது போட்டுக்கலாண்டி. வா. அப்போது கப்பிள் டேட்டு போட்டுக்கலாம், நீங்களும் போடுங்க. வேணாம், நீங்கள் ஆல்ரெடி அதிகமாக போட்டிருக்கீங்க. இல்லை இழிச்சிக்கிட்டே போட்டுக்கிறேன் அப்படி சொல்லுவீங்க. வேணாம், வலிக்கும் உங்களுக்கும். அதெல்லாம் இல்லை, கப்பிள் டேட்டு போடலாமா? அப்போ நீங்கள் எப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க? தான் பேசுடி. போடலாம். சரி வா. ஸோ உங்களை அப்படியே ஒரு டேட்டோ கார்னர் கூட்டிகிட்டு போகிறான். சிக்கி பயமாக இருக்கு, வலிக்குமா? ஆசைப்பட்டலடி, லைட்டாக வலிக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வேறனா போயிடலாம். நீ வலி தாங்குவில்ல? நீ தாங்குவடி, நேற்றே பார்த்தேன். வெல்கம் சார், ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ? அப்போ நீங்கள் அந்த பொண்ணை மேலே கிளி பார்க்குறீங்க. இவன் அப்படி சீன் போடுறான். செக்கே வேறு ஆர்டிஸ்ட் கிட்ட போகலாம் அப்படின்னு செக்கியோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஆண்டி இங்கே போனார், கப்பிள் டேட்டு போடணும். கம் திஸ் சைட் சார். கூட நானும் தானே வந்திருக்கேன். என்னை பார்த்து பேசுகிறாள் அவன். இதுக்கு தான் என் புருஷனை இங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது, கண்ணை வச்சிருவாளுங்க. எங்கே வேறு ஷாப் போகலாம்? வேறு ஷாப்பா? இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லைடி. இதெல்லாம் உடனே போடணும்னா இப்போயே வேணான்ற ஏதாச்சும் ஸ்பெஷல் ரீசனா? இவங்கிட்ட எப்படி சொல்கிறது, எனக்கு வயிறு எரியுதுன்னு. ஒன்றும் இல்லைங்க, போடலாம் இங்கே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன போடலாண்டி? எங்கே போடுறது? நான் வேணா ஹிப்ஸில் போட்டுக்கோ வச்சுக்கே. வேணாம்மா, திக்ஸில் போட்டுக்கவா? ஏன்டி என்ன செட் யூஸ் பண்ணுற? வெளில இருக்கும்டி, கம்முனு. நான் என்ன பண்ணேன்? நான் வேணா செஸ்டில் போட்டுக்கட்டுமா?
வாட்டி கப்பிள் டாட்டூ போடுறோம் நீ, சரியா? ஒரே இடத்துல போடணும். நீங்களே சொல்லுங்கள் அப்போ அப்படின்னு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, ஓகே நீ வந்து கையிலே போடலாம் நீ, ஏன்னா வேறு எங்கேயாச்சும் போட்டால் உனக்கு ரொம்ப வலிக்கும். அப்படிலாம் இல்லை, அழகாக எங்கே இருக்குமோ அங்கே போட்டுக்கிறேன். நீ எங்கே போட்டாலும் அழகாக தான் இருக்கும், சரியா? இரு, பியூட்டி பீஸ்ட் போடலாமா? அதான்டி, நீ என் பியூட்டி, அவனோட பீஸ்ட் போடலாமா? அப்போ நான் உங்கள் பியூட்டியா? அதனால் சரி போடலாமா வேணாமா அது சொல்லு. ஒத்துக்க மாட்டானே. ஜிகே, ஃபஸ்ட்டு நான் போடணுமா? யார் போடுறது? ஃபர்ஸ்ட் சார் போட்டுக்கிட்டோம் மேம், அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கோங்க. ஜேகே நீங்கள் சொல்லுங்கள். சரிடி ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன், அப்புறமா நீ போட்டுக்கோ, சரியா? ஏன்னா நான் போடுறது பார்த்து உனக்கு கொஞ்சம் பயம் போயிடும். ஓகே, உங்ககிட்ட மேல் ஆர்டிஸ்ட்லாம் யாரும் இல்லையா? நீங்கள் தான் போடுவீங்களா? சாரி மேம், அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அண்ட் நான் தான் ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயாக இருக்காலும் அப்போ ஜேகே ஒரு மாதிரி சைடாக சிரிக்கிறான். சிரிக்காதீங்க. சரி சரிங்கள. ஸோ அந்த பொண்ணும் அப்படியே ஜேகேக்கு அந்த டேட்டூ போடுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஜேகே வலிக்குதா? வலிச்சா வேணாம் ப்ளீஸ், நீங்கள் இப்படிலாம் பார்க்க. எதுடி புலம்புற? வலிலாம் இல்லை, லைட்டாக லைக் இந்த பின் வச்சு குத்துற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், சரியா? பயப்படாத. ஸோ ஜேகேக்கு முடிஞ்சிருச்சு. அப்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜேகே அழகாக இருக்குது, ஆனால் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. வலிக்குதா? இல்லடி, வலி இல்லடி, நீ போடுவா. வலிக்குமா ஜேகே? வேணாண்ணா வாடி போகலாம். நீங்கள் போட்டிங்க, நான் போடணும். உனக்கு வலிச்சா வேணாம். போட்டுக்கிறேன். சரி வா. ஸோ அப்படியே உங்களுக்கு போடுறாங்க. நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே வலிக்குது ஜேகே. ஆசைப்பட்டல்லடி, போட்டுக்கோ. அப்படி நேரமாக என்ன அக்கா பிடிச்சோன்னே அப்படின்னு. ஸோ போக போக உங்களுக்கு அப்படியே அந்த பெயின் இப்படி குறைஞ்சிருது. அவனோட ஷர்ட்டை தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அவனே தான் பார்க்குறீங்க, டேட்டு போட்ட இடத்த பார்க்கல. ஓகே மேம், டன். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களோட ரொம்ப நாள் ஆசை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட கப்பல் டேட். சங்குக்கா அழகாக இருக்குது. சங்குக்கு ஃபோட்டோ ப்ளீஸ். எடுவாண்டி அப்படின்னு. ஸோ கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோவும் எடுக்கலாம். ஸோ இதான் அந்த டேட். ஜேகே நான் இந்த ஸ்டோரி போடட்டா? போடுறி, யார் என்ன கேட்க போகிறா? ஸோ நீங்களும் அப்படியே எடுத்து ஸ்டோரி போடுறீங்க. அப்போ பட்டுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, ஜேகே இன்னொரு டேட்டு போடலாமா? தாங்குவியாடி செகண்ட் டேட்டூக்கு? எனக்குன்னு ப்ராப்ளம் இல்லை, இது வலிக்கல. அப்படியா? சரி, என்ன போடணும்? எங்கள் காலர் போன் கிட்ட போடலாமா? ஏண்டி கன்னடத்தில் போடணுன்ற நீ தான் ஆசையா? சின்ன பொண்ணு சொல்லு. நான் வந்து அங்கே கிஸ் பண்ணுறேன், அதை டேட்டூவாக போட சொல்லுங்கள். அது அதான் நான் அங்கே கிஸ் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே அதை டேட்டூவாக போட சொல்லுங்கள். அப்போ ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு திரும்புகிறான். போடலாமே. ஸோ அதே மாதிரி 2 பேரும் மாற்றி அந்த கிஸ் பண்ணி டேட்டூ போடுறீங்க. எனக்கு 2மே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குடி, பட் நீ உனக்கு வலி இல்லை பற்றியா? இது ஃபோட்டோ எடுக்கலாம், செல்ஃபி எடுங்க. ஸோ அவனும் செல்ஃபி எடுக்கிறான். ஸோ இதான் அந்த டேட்டூ. சாரி, நான் பிக் எக்ஸாக்டாக கிடைக்கல. ஜிக்கி அழகாக இருக்குது ஜிக்கி. போட்டாச்சு, ஹாப்பியா? போகலாமாடி? ஸோ அப்படியே ஜாலியாக 2 பேரும் வெளில வரீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு, நான் வந்து ஃப்யூச்சரில் மிஸ்ஸஸ் ஜான்னு ஹிப்ஸில் டேட்டு போடுவேன்,
பார்த்துக்கோங்க. என்னது? போடுவேன், எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிக்கும், வலி உண்டி. அதெல்லாம் இல்லை. ஏன் என் ஹிப்ஸில் டாட்டூ போட்டால் நல்லா இருக்காதா சார்? அப்படி இல்லை, நல்லாயிருக்கும். வலிக்கல்னா போட்டு போடி, வேறு எதுவும் இல்லை. ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு மூவி போகலாமா? மூவிலாம் அங்கே இருக்கும்போதே கொரியாலே போகலாம் சிக்கி. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்களா பாரு. நான் கலாய்கிறியா? இங்கே ஒரு ஸ்னோ ஃபாரஸ்ட் இருக்கும் மண்டி, அந்த சைட் போகலாமா? ஜாலியாக இருக்குது, போகலாம். ஸோ அப்படியே அங்கே போகிறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அகெயின் ஹோட்டல் ரூமுக்கு வரீங்க. ஜம்முக்கு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஜேகேயோட லூஸாக ஒரு ஹுட்டி போட்டுட்டு வரீங்க. ஏய், நீ வரும்போது ட்ரெஸ் எடுத்து இல்லையா? எப்போ பார்த்தாலும் என் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். போடக்கூடாதா? ஓகே, போடல அப்படின்னு கரெக்டாக போகிறீங்க. அப்போ வேகமாக வந்து ஹக் பண்ணிவிட்டு என்னை டீஸ் பண்ணி சாவடி, எதை வேலையாக வச்சிட்ருக்கேன், வெயிட் பண்ணு, குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா நீ ஹுட்டியை மாற்றிக்கும் அப்படின்னு உங்கள் ஃபோயரில் கிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். நீங்கள் பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அவன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, நம்ம ஏதாச்சும் கேம் விளாட்லாமா சிக்கி? கேமா? பெட் டைம் கேம் ரொம்ப பிடிக்கும் நீ. அதில் அப்புறமா அது இல்லை, ஐ மீன் யூ மீன் ட்ரூத் ஆர்டரா? சில கொஷின்ஸ் கேட்கணும் உங்ககிட்ட, அதான். சரி, ட்ரூத் ஆர்டர். பாட்டில் ஸ்பின் பண்ண உடனே சுற்றி விட்டாடி, சூப்பராக இருக்கும். திமிர பாரு, அது எடுங்க, அங்கே இருக்குது, வெயிட் பண்ண அப்படின்னு. ஸோ பாட்டில் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சுற்றுறீங்க, அது ஜேகே கிட்ட போய் நிற்கிது. நானா டேர் வேணா, ட்ரூத்டி. ட்ரூத்தா? உங்களுக்கு இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டு வீக்னஸ் என்னது? வீக்னஸ் எது உங்களோட பிக்கஸ்ட்டு வீக்னஸ்? அப்படியா? என் வீக்னஸ் my wife in black shirt. அன்னைக்கு கொரியாவில் ஹோட்டலில் போட்டிருந்தேன், அது சத்தியமாக வீக்னஸ் டி. ஒயிட் ஷர்ட்லாம் இல்லை, வேறு லெவலில் தூக்கி சாப்பிட்டு ரெடி. அப்போ உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது, நீங்கள் அப்படியே ஃபேஸை ஹைட் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துடுறீங்க. ஏய், ஒரே ஒரு தடவை விளாண்டோம், வாயேன், நான் சுற்றுறேன் அப்படின்னு அவன் சுற்றுறான். ஸோ உங்ககிட்ட வருது, கேட்கட்டுமா? ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். ஓகே, இப்போது என் பொண்டாட்டிக்கு நான் வேணுமா? நெக்ஸ்ட் கொஷின் அகெயின் சுற்றுங்க. ஏய் ஃப்ராடு அப்படின்னு உங்களை இழுத்து அப்படியே பெட்டில் போட்டு அப்படியே மேலே வந்துடுறான். ஸோ அன்றைக்கி நைட் அப்படி ஓகேடா, அந்த பார்ட்னர் ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். சாரி, லவ் யூ ஆல்.